இன்னைக்கு காலையில் ஷிஹான் ஹுசைனி வெளியிட்டிருக்கிற பதிவில் பிளேட்லெட் அளவு 0ன்ற லெவலுக்கு வந்ததை தொடர்ந்து உறவினர்கள் அனைவரும் கடைசி குட் பை சொல்றதுக்காக தன்னை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே வீரர், கராத்தே பயிற்சியாளர், வில்வித்தை வீரர், வில்வித்தை பயிற்சியாளர், நடிகர், சிற்பி, ஓவியர் என்று பல்வேறு தளங்களில் சிறந்து விளங்கிய ஷிஹான் ஹுசைனிக்கு பிளட் கேன்சர்னு கடந்த வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து அந்த நோயோட அவர் கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருக்கார். இந்த சூழல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி நம்மை அழைச்சு ஷிஹான் ஹுசைனி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில தனக்கு இரத்த புற்றுநோய் வந்ததை பற்றி அவர் சொல்லியிருக்கார். சில நாட்களாக இருமல் இருந்ததாகவும் அந்த இருமலுக்கு நடுவில் ரத்தம் வந்ததாகவும் அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ஷிஹான் ஹுசைனுக்கு பிளட் கேன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கே அவருக்கு பல்வேறு பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த பரிசோதனையில் அவருக்கு வந்திருக்கிறது ஏப்ளாஸ்டி அனீமியான்ற தீவிரமான ஒரு புற்றுநோய் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அங்கே சிகிச்சை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அந்த நிலைமையிலையும் உறுதியாக இருந்திருக்கார். இந்த புற்றுநோயை தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோட சிறந்த மருத்துவமனை தேடி இருக்கார். I will face blood cancer. I will challenge blood cancer. I will win over blood cancer or celebrate death through blood cancer. ஒன்றுமே அசரவில்லை பாஸ். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு மாறுற சூழலை தான் அவர் நம்மளை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் சொன்னார். தன்னுடைய போராட்டங்களை பற்றி சொல்கிறத விட தன்னுடைய கோரிக்கைகளை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய கோரிக்கையெல்லாம் ஒன்று தான். அது இந்தியாவுக்கு வில்வித்தையில் ஒலிம்பிக் பதக்கம் கிடைக்கணும். அதுக்காக பல்வேறு முயற்சிகளை அவர் செஞ்சுட்டு இருக்கார். தமிழ்நாட்டுக்கு முதல் மெடல் வரணும் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு மெடல், ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வரணும். அதுதான் என்னோட கனவு. அவருடைய சீடர்கள், அதாவது தமிழக வில்வித்தை வீரர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிற எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் வில்வித்தை பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பயிற்சி பெற்றிருக்க அந்த மைதானத்தில் ஒரு சாலை வரப்போகிறதா சொல்லி அந்த வீரர்கள் அங்கேருந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இது அவர் கடுமையாக பாதிச்சிருக்கு. அதோட தாக்கத்தால் தான் தனக்கு புற்றுநோய் வந்திருக்கோ அப்படின்னு கூட அவர் சந்தேகப்படுறார். அந்த வில்வித்தை மையத்தை மீட்கணும், அங்கே சாலை போடுற பணியை நிப்பாட்டணும் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையை தன்னுடைய இறுதி கோரிக்கையாகவும் அவர் சொல்லியிருந்தார். என்னுடைய ஒரே கோரிக்கை, என்னுடைய சாவு கோரிக்கைம்பாங்க, அதாவது டெத் விஷ் அல்லது லாஸ்ட் விஷ் அப்படின்னு ஒன்று இருந்தால், நண்பர், இளைஞர், நம்முடைய தமிழ்நாட்டின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், அவரை சந்திச்சிருக்கேன். அவருக்கு ஒரு காம்பவுண்ட் போவும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் சமீபத்தில். இது வரைக்கும் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நான் இது வரைக்கும் எஸ்டிஐடிட்டே போய் எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்டது கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதா இருந்தால் நமக்கு வில்வித்தை பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு வேணும். எனக்கு அந்த முதல்வர் கொடுக்குறேன்னாங்க, ஆனால் அது வரவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது வில்வித்தைக்கு உடனடியாக ஒரு கிரவுண்டு கொடுத்து எங்கள் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு தயவு செஞ்சு கொடுங்க. அது கொடுக்குற வரைக்கும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அந்த ரோடு இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. அதை கேட்டுட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஷாக்காகி வந்ததோ தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த ஒர்க்கை இம்மீடியட்டாக நிப்பாட்டி, ஒன்று அது பக்கத்திலே ரோடு இருக்குது, அது அப்படியே ஒரு சுற்றி லைட்டாக சுற்றினாலும் அது எங்கள் பசங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. இல்லை இந்த கிரவுண்டு கொடுக்குற வரைக்கும் அந்த இதை நிப்பாட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க, காம்படிஷன்லாம் பண்ண விடுங்கிறது என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. அதே மாதிரி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் அவர் கோரிக்கை விட்டிருந்தார். அந்த கோரிக்கை பவன் கல்யாண் தன்கிட்ட 1 வருஷம் கிட்ட அங்கேயே தங்கி பயிற்சி பெற்றதாகவும் அவர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி தமிழக அரசுகிட்ட பேசி அந்த இடத்த மீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். கூடவே தன்னுடைய சீடராக இருந்த விஜய்க்கும் ஒரு கோரிக்கை விட்டிருக்கார். தமிழ்நாட்டில் வில்வித்தையை காப்பாற்றுறதுக்கு, வில்வித்தை வீரர்களை முன்னேற்றத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை விஜய் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தார். முடிஞ்சா விஜய் தானே வந்து பார்க்கணும்னு ஷிஹான் ஹுசைனி சொல்லியிருந்தார். விஜய்க்கு ஒரு கோரிக்கை. விஜய் இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் மாதிரி ஒரு நல்ல வீரனும் இருக்க முடியாது. அவர் கையில் கார் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க ட்ரிக்கானு. அவரே ப்ராக்டிஸ் பண்ணி நான் தான் இருந்து பண்ணி அவரை வந்து ட்ரெயின் பண்ணி. ஸோ விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கைனா என்னென்னா, தயவு செய்து என்னை வந்து பாருங்கள். நான் சில விஷயங்கள் அது நீங்கள் பிஸியாக இருந்தால் பார்க்காட்டே கூட பரவாயில்ல, வில்வித்தை பரப்பாக பாருங்கள். எங்கே இருந்தாலும் 4 வார்த்தை எல்லோரும் வில்வித்தை கற்றுக்கங்க நீங்கள் சொல்ல வச்சிங்கன்னா அதே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வில்வித்தை நம்ம தமிழ்நாட்டில் பரப்பணும். அதுதான் என்னோட பெரிய ட்ரீம், கனவு. இந்த பேட்டியில் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்பவே உருக்கமாக இருந்துச்சு. அது
தான் 36 வருடங்களா வாழ்ந்த வீட்டை விற்க போறதா சொன்னதுதான். அதுக்கு அவர் சொன்ன முக்கிய காரணம் மருத்துவ செலவுகள். இதுவரைக்கும் 5, 6 லட்ச ரூவா செலவாச்சுன்னு சொன்ன ஷிஹான் உசேனி தன்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. ஒரு சில லட்சங்கள் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தவங்கலாம் கிரவுட் ஃபண்டிங் மூலமா பணம் திரட்டலாமே அப்படின்னு கேட்டபோது கூட அதுக்கு அவருடைய தன்மானம் இடம் கொடுக்கல. அதனால தான் 36 வருஷங்களா வாழ்ந்த 18 சேம்பர்களா பிரிச்சு வச்சிருந்த வீட்டை வந்து விற்கிறதா அவர் முடிவெடுத்திருந்தார். அந்த வீட்டுக்கு அவர் போட்டிருக்கிற விலை 11 கோடி ரூபாய். அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு இடத்தையும் அவர் பார்த்து பார்த்து கட்டியிருக்கார். குறிப்பா அவருடைய புக்தா சேம்பர், ஒரே புக்தர்கள் சிலையால நிரம்பி இருக்கிற புக்தா சேம்பர், ட்ரம்ஸுக்குன்னே ஒரு தனி அறை, தன்னுடைய ஓவியங்களுக்கான ஒரு கலைக்கூடம், சிற்பக்கூடம்னு பல்வேறு விஷயங்களை அவர் பார்த்து பார்த்து கட்டின வீட்டை தன்னுடைய சிகிச்சைக்காகவும், அதன் பிறகு தனக்கு ஏதாவது நேர்ந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னுடைய முக்கிய சிஷ்யைகளான காம்னா, மஹிமா மற்றும் சஞ்சனாவுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த பணத்தை பயன்படுத்த அவர் திட்டமிட்டிருந்தார். இதுக்கெல்லாம் அவர் உயிலையும் எழுதியிருந்தார். அதை பற்றியும் நம்மக்கிட்ட அவர் விரிவாக பேசினார். எனக்கு குழந்தை கிடையாது. எனக்கு ஃபேமிலி ஒன்றுமே கிடையாது. 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர் எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. இப்போ இது அப்படி விட்டு போனால் முடிஞ்சு போச்சே. என்ன யார், அதாவது நம்ம இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு இடமா, அவ்வளோ பெரிய இடம் இது, 22 போர்ஷன் இருக்குது. புத்தா சேம்பர் இவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கராத்தேக்கு ஒரு இடம் இருக்குது, மியூசிக் ஒரு இடம் இருக்குது, என்னோடய ஓவியங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. யார் பார்த்துக்குவா? வேஸ்ட்டு. செத்த பிறகு எவனும் திரும்பிட்டு பார்க்க மாட்டான். அவன் எனக்கும் உனக்குன்னு சொல்லி எப்படி எம்ஜிஆருக்கே ஜெயலலிதாக்கே இந்த மாதிரி இருக்கும்போது, ஐ திங்க் த வைஸ் திங்ஸ் டு டூ இஸ் டு செல் இட் அண்ட் ஸ்பெண்ட் இட் ஃபார் மை ட்ரீம். எனக்கு என்ன கனவு இருக்குது, எது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. எனக்கு சந்தோஷம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும். 3 ஸ்டூடெண்ட்ஸு, காம்னா, மஹிமா அண்ட் சஞ்சனா. சஞ்சனா சின்ன பொண்ணு, அவளுக்கு அவளுக்கு ஒரு ட்ரைனிங்கு சப்போர்ட்டு. இந்த 2 பேருக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க மெடல் வாங்க வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு முதல் மெடல் வரணும், அண்ட் இந்தியாவுக்கு ஒரு மெடல், ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வரணும். அதுதான் என்னோட கனவு. அதனால தான் சேல்னு. ஆனால் அந்த சேல்னு போடுறதுக்கு எனக்கு பட்ட கஷ்டம் தான் தெரியும். ஏன்னா 36 வருஷம் இந்த இடத்துல இருந்திருக்கேன். பல உலக சாதனைகளை இங்கே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முக்கும் வந்து நான் நினச்சி வாங்கி போட்ட இந்த இடம். அதே மாதிரி வந்து அத்தனை ஓவிய கண்காட்சிகளை நடத்தியிருக்கேன். ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கல்பனா சாவ்லாவோட சிலை, என்னோடய மாணவி தான் முதல் கல்பனா சாவ்லா வீரதீர செயலுக்கான அவார்டு வாங்கினா. ஜெயலலிதா மேடம் வந்து இதையும் திறந்து வச்சாங்க. கல்பனா சாவ்லாவோட சிலை. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போப் ஜான் பாலோட சிலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவீரன் அழகுமுத்துக்கோனோட சிலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் நல்லா சிற்பி, உங்களுக்கு தெரியாமல் இருக்காது தான், மேடம் ஜெயலலிதாவோட சிலையை வந்து நான் ரத்தத்தில் பண்ணேன். இத்தனை பொருள்கள் என்ன செய்ய முடியும், யார் என்ன யாருக்குமே தெரியாமல் விடுமே. நம்மகிட்ட பேசின பிறகு அப்போலோ புரோட்டான் மருத்துவமனையில் ஷிஹான் உசேனி அனுமதிக்கப்பட்டார். அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருது. டாக்டர் ஜோஸ்ன்றவர் தான் அப்போலோ புரோட்டான் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கார். இந்த சூழலில் ஷிஹான் உசேனுடைய பிளேட்லெட்ஸ் அளவு வேகமாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிளேட்லெட்ஸ் அளவு 4000 அளவுக்கு குறைஞ்சிச்சு. ஒரு சராசரி மனிதனுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் பிளேட்லெட்ஸ்கள் உடலில் இருக்கணும். ஆனால் ஷிஹான் உசேனிக்கு அது 4000 குறைஞ்சிச்சு. நேற்று இரவு அது 0 லெவலுக்கு வந்துச்சு. இது மிகுந்த ஆபத்தான நிலைன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து அவருக்கு உடல் முழுக்க அரிப்பும் கடுமையான குளிரும் ஏற்பட்டிருக்கு. அந்த குளிரை கட்டுப்படுத்துறதுக்காக பல்வேறு போர்வைகளை போர்த்தியும் ஹீட்டர்களை பயன்படுத்தியும் இரவு பகல் பாராமல் அவருக்கு சிகிச்சை அளித்திருக்காங்க அவருடைய சீடர்கள். இந்த சூழலில் தன்னுடைய உறவினர்கள் அனைவரும் தன்னுடைய இறுதி வணக்கம் தெரிவிக்கிறதுக்காக தன்னை வந்து சந்தித்ததா ஷிஹான் உசேனி உருக்கமாக குறிப்பிட்டிருக்கார். அவருக்கு தீவிர சிகிச்சை நடத்துகிற இந்த சூழலில் வெளியாட்கள் யாரும் இனி பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கார். தன்னுடைய சிகிச்சைக்காக யாரும் உதவ வேண்டாம்னு ஷிஹான் உசேனி சொன்ன போதும் கூட டெல்லி பாஜக தலைவரும் இந்திய வில்வித்தை சங்கத்தோட பொதுச் செயலாளருமான குருஜி சச்தேவ்சி 5 லட்சம் ரூபாய் அவருடைய சிகிச்சைக்கு வழங்கியிருக்கார். இப்போ ஷிஹான் உசேனுடைய பிளேட்லெட் லெவல் 0 நிலைக்கு வந்ததை தொடர்ந்து அவருக்கு புதுசாக பிளேட்லெட் ஏற்றப்பட்டு வருது, ரத்தமும் செலுத்தப்பட்டு வருது, அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இன்னைக்கு காலையில் ஷிஹான் உசேனி வெளியிட்டிருக்கிற பதிவில் பிளேட்லெட் அளவு 0ன்ற லெவலுக்கு வந்ததை தொடர்ந்து உறவினர்கள் அனைவரும் கடைசி குட் பை சொல்கிறதுக்காக தன்னை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்கார். தன்னுடைய உயிரை செயல்படுத்துறதுக்கான ஒரு குழுவையும் அமைச்சிருக்கார். தன்னுடைய பிரார்த்தனைகள் தொடங்கிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்படி ஷிஹான் உசேனி மரணத்தோட ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க தமிழக வில்வித்தை வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஷிஹான் உசேனியின் இறுதி கோரிக்கை துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் காதுகளை எட்டியதாக சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு காலையில் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியை போய் பார்வையிட்டு இருக்காங்க. அங்கே வில்வித்தை வீரர்கள் பயிற்சி பெற இடத்துக்கு என்ன பிரச்சனை விசாரிச்சிருக்காங்க. அதை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கார்ப்பரேஷன் பள்ளி ஒன்றில் வீரர்கள் பயிற்சி பெற தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இது வில்வித்தை வீரர்களுக்கு புதிய நம்பிக்கை எடுத்து இந்த செய்தி கண்டிப்பாக ஷிஹான் உசேனி காதுகளை எட்டும்னு
அது அவருக்கு புத்துணர்ச்சி கொடுக்கணும். புற்றுநோய்க்கு எதிராக போராட அவருக்கு புதிய வலிமையை கொடுக்கணும் நாம் நம்புவோம். ஷிஹான் ஹுசைனிக்காக தொடர்ந்து பிரார்த்திப்போம். வணக்கம்.